ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவர் அதற்கு சொல்லுகிறார், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எருசலேமை சூழ மலைகள் இருப்பது போல தேவன் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். அரணாய், பாதுகாப்பாய், கோட்டையாய், நம்பிக்கையாய், நிச்சயமாய் தேவன் வழிநடத்துகிற ஜனங்கள் அவ்வளவு பாதுகாப்பாய் இருக்க பண்ணுகிற தேவன். அவர் மாறாதவர். ஒரு தேசம் தன் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் எல்லைகளை அவர்கள் சூழ பாளையம் இறங்கி இருப்பார்கள். தம்முடைய ஜனத்தை காக்கும்படி அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஒரு தேசத்தில் திறப்பு கண்டால் அந்த தேசத்தில் இருக்கிற பல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இழந்து போவார்கள். ஆனால் எருசலேமை பொறுத்தவரை அதன் கதவுகள் இடிக்கப்பட்டு, அதன் கதவுகள் பலப்படுத்தப்பட்டு, அதில் உள்ள தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட்டு, அதற்குள்ளே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறேன், பாதுகாக்கிறேன். என் ஜனங்களுக்கு வரும் அழிவை தடுத்து நிறுத்துகிறேன், தீமை வராத வண்ணம் பாதுகாக்கிறேன். ஒரு சமயம் பாலஸ்தீன நாட்டிலிருந்து திடீரென்று ஒரு படையெடுப்பு எடுத்து எருசலேமின் மேல் அந்த படையெடுப்பு காசாவின் வழியாய் உள்ளே வருகிறார்கள். அந்த காசாவின் வழியாய் உள்ளே வருகிற அந்த சமயம் அந்த ரெஜிமெண்டில், அந்த பகுதியில் பாதுகாப்பில் இருந்ததான 2 இஸ்ரவேல் படை வீரர்கள் 2 பேர் அந்த பகுதியில் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள். அது ஒரு கேட்வே அல்ல, கதவு வழி அல்ல, வழி கிடையாது. ஆனால் அவர்கள் நின்ற இடம் ஒரு மலைப்பாங்கான பகுதி. அது ஒரு மதில் சுவரான பகுதி. அந்த பகுதியில் 2 பேர் நிற்கிறார்கள். தூர இடத்துல மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அழைத்தால் அவர்கள் வருவார்கள். அதற்கெல்லாம் நேரமில்லை. திடீரென்று ஒரு கூட்டம் பலத்த ஆயுதங்களோடு வருகிறார்கள். அப்பொழுது இந்த படை வீரர்களிடத்தில் 2 துப்பாக்கிகள், அதில் 2 தோட்டாக்கள் மாத்திரமே இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் முன்பே அதை பிரயோகப்படுத்தினார்கள். ஆனால் அது பலனில்லை. அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். 2 தோட்டாக்கள் மாத்திரமே இருக்கிறது. அவர்கள் வந்தால் இவர்கள் அழிவது மாத்திரமல்ல, அவர்கள் உள்ளே புகுந்தால் நிறைய பொதுமக்கள் மறைத்து போவார்கள். இவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் என்னுடைய துப்பாக்கியில் இருக்கிற ஒரு தோட்டாவை வைத்து நான் யாராவது ஒருவரை கொன்று விடுகிறேன். அதில் ஒரு 50-60 பேர் மேலே இருப்பார்கள். அதில் ஒருவனை நான் எப்படியாவது கொன்று விடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை நான் போராடுகிறேன், நீ ஜெபம் பண்ணு. பின்பு நான் மரித்து போன பின்பு நீ அந்த ஒரு தோட்டாவை வைத்து போராடு. கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வார். இந்த வார்த்தை நாம் வேதத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் யோனதானும் அவனுடைய ஆயுததாரியும் சொல்லுகிறதை போல இருக்கும். ஆனால் இங்கே அந்த மனிதன் ஒருவன் ஜெபிக்கிறான், ஒருவன் அந்த துப்பாக்கியோடு ஆயத்தப்பட்டு நிற்கிறான் தாக்குவதற்கு.
ஒரு தோட்டா தான் இருக்கிறது. என்ன நடந்தது என்றால், அவர்கள் ரொம்ப கடினப்பட்டு அந்த மதில் சுவரில் அவர்கள் ஏறி மேலே வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும் பொழுது அந்த ஏறின கூட்டத்தார் மீண்டும் தொப்பு தொப்பு என்ற கீழே விழுந்து ஓடுகிறார். உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடுகிறார். ஒருவருக்கும் விளங்கவில்லை. பின் அதில் ஒருவனை, குதிக்க போனவனை பிடித்து விட்டார்கள். இவர்கள் பிடித்துவிட்டு அவனை கேட்கிறார்கள், என்ன நடந்தது, ஏன் ஓடுகிறாய்? அவன் சொல்லுகிறான், அதை பாருங்க, உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஜெயின்டானிக்கான உருவத்தில் அவன் ஒரு ஆயுதத்தோடு இருக்கிறான். அந்த ஆயுதத்தை நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு அவனை பார்க்கும் பொழுது கொலை நடுங்குகிறது. அந்த ஆயுதத்தை வைத்து எங்களை அடித்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு மிரண்டு போய் ஓடுகிறார்கள். இதுதாங்க கர்த்தர் தம்முடைய பாளையத்தை சூழ, தம்முடைய ஜனத்தை சூழ அவர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிற கர்த்தர். இப்படி நான் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் திருச்சபைகளை காத்து வருகிறார் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் அவர் பாதுகாக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். எருசலேமை மட்டுமல்ல, உங்களையும் பாதுகாக்கிறார். எதிராளிக்கு பயந்து இது என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உன்னை பாதுகாக்கும்படி அவர் உன் அருகில் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் துணை நின்று உங்களை வழி நடத்துவார். ஆமென்.